நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் கிரேவிங்ஸ் அதிகமா இருக்கும். நொறுக்கு தீனி எப்பயும் சாப்பிடணும் போல இருக்கும். என்னென்ன ரீசன்ஸால வருதுன்னு பாத்தீங்கன்னா, சரியா தூக்கம் இல்லாதது ஒரு மெயின் ரீசன். நைட் கண்டிப்பா சாலிட் 8 ஹவர்ஸ் ஸ்லீப் தேவை. ஏன்னா தூக்கம் டிஸ்டர்ப் ஆனாலே கார்டிசோல், இன்சுலின் ஹார்மோன் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகுது. இதால ஃபுட் கிரேவிங்ஸ் அதிகமா இருக்குது. சாப்பிடும் போது எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம சாப்பிடுங்க. மொபைல் போன், டிவி இதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிடும் போது நம்ம மைண்ட்ல அந்த ஃபுட் ரெஜிஸ்டர் ஆகாது. ஸ்டமக் ஃபில் ஆனாலும் இதால சாப்பிட்டு முடிச்சோன்னே நம்ம ஏதாவது இனிப்பை போய் சாப்பிடுவோம். தண்ணி நல்லா குடிங்க. டீஹைட்ரேஷன் உடம்புல இருக்கும் போதும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபுட் கிரேவிங்ஸ் நம்மளுக்கு ஆகும். அதால 3 லிட்டர் தண்ணி ஒரு நபர் கண்டிப்பா டெய்லி குடிக்கணும். ப்ரீ மென்ஸ்ட்ரல் டைம்ல கூட நம்மளுக்கு ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்கும். இது நார்மல். பெரி மென்ஸ்ட்ரல் டைம்லயும் இருக்கும். இதுவும் நார்மல் தான். பிரெக்னன்சி டைம்ல இருக்கிற ஃபுட் கிரேவிங்ஸ் நார்மல். பட் ஆனா இந்த ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்கும் போது நிறைய பேர் வெயிட் போட்டுருவாங்க. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு புரோட்டீன் அண்ட் ஃபைபர் உங்களுடைய டயட்ல அதிகமா சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்க டயட்ல நிறைய இன்க்ளூட் பண்ணுங்க. அப்போ இந்த ஃபுட் கிரேவிங்ஸை நீங்க கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணலாம். திங்க் அபவுட் இட்.